ஆச்சாரம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுக்கு திரை விமர்சனத்தில் குற்ற பின்னணி திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை என்பி இஸ்மாயில் இயக்கியிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ் பிக்சர்ஸ் சார்பில் ஆயிஷா அக்மல் தயாரிச்சிருக்கிறாங்க. ராட்சசன் சரவணன், தீபாவளி, சிவா, ஹனிபா, பாபு, நேரு, லால், அக்மல் உள்பட பல நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கதாநாயகன் ராட்சசன் சரவணன் பழனியில் வசித்து வருகின்றார். இவர் அதிகாலையிலேயே எழுந்து வீடு வீடாக சென்று பால் வியாபாரம் செய்கின்றார். இதனுடன் இவர் தண்ணிக்கன் வியாபாரமும் செய்து வருகின்றார். இப்படி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கும் சரவணனின் வாழ்க்கையில் புயல் வீசுகின்றது. இவர் வழக்கம் போல் பால் போடும் வீட்டுக்கு செல்கின்றார். அங்கு இருக்கும் பெண்ணை யாரோ கொலை செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கை போலீசார் விசாரிக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் ஒரு வீட்டிற்குள் இருக்கும் தம்பதியை சரவணன் கொலை செய்கின்றார். ஆனால் இந்த இரண்டு கொலைகளுமே ஒரே பாணியில் தான் இருக்கின்றது. கொலையாளி யார்? சரவணன் ஏன் கொலை செய்தார்? போலீஸ் இதை கண்டுபிடித்தார்களா இல்லையா? இதன் பின்னணி என்ன என்பதே இந்த படத்தின் மீத கதை. ராட்சசன் படத்தில் வில்லனாக மிரட்டியிருந்த சரவணன் இந்த படத்தில் ஹீரோவாக நடித்திருக்கின்றார். பால் வியாபாரம், தண்ணிக்கேன் என்று ஏழ்மையில் இருக்கும் ஒரு அப்பாவி நபர் போல் நடித்திருக்கின்றார். திடீரென்று இவர் கொடூரமான கொலையாளியாக மாறும் காட்சிகள் மிரட்டி இருக்கின்றார். தீபாவளி, சிவா, ஹனிபா, பாபு, நேரு, லால், அக்மல் என இதில் நடித்திருக்கும் அனைவருமே சிறப்பாக நடித்துள்ளார்கள். ஜித் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் ரசிக்க வைக்கின்றது. சங்கர் செல்வராஜின் ஒளிப்பதிவு படத்திற்கு பெரிய பலமாக அமைந்திருக்கின்றது. சமூகத்தில் நடக்கும் மிக முக்கியமான குற்றத்தின் பின்னணி குறித்து பேசியிருப்பதோடு அதனால் ஏற்படும் பாதிப்புகளை மையமாக வைத்து நேர்த்தியான கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை எல்லோரும் ரசிக்கும்படி கொடுத்திருக்கும் இயக்குனர் என்பி இஸ்மாயிலுக்கு பாராட்டுக்கள். ஒட்டுமொத்த படக்குழுவினருக்கும் ஆச்சாரம் டிவி சார்பாக வாழ்த்துக்கள்.